பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. உண்மையாகவே ஊழியத்தை செய்கிறதான தேவ ஊழியர்களாய் நாம் ஒன்று கூடி வந்து ஜெபிக்கவும், பாடவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், இந்த நாட்களிலே தேவன் நமக்கு பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். விசேஷமாய் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அருமையான காலம் சென்ற அருமையான போதகர் வின்சென்ட் ஐயா அவர்கள் சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் அவர் இந்த மாவட்டத்துடைய தலைவராக இருந்தவர். அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சினாடு கவர்னிங் பாடி மீட்டிங், ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் அவர்கள் வருவார்கள். அவர்களை சந்திப்போம், அவர்களோடு பேசுவோம், பழகுவோம். நல்ல ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர், விரலிலே சொல்லுவோமா, அப்படி விசாரிக்கக்கூடிய நல்ல அன்பு உள்ளம் கொடுத்த அருமையான தகப்பன் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனாலும் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஊழியம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அன்பு, தியாகம், வைராக்கியம் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. விரலிலே சொல்லுவோமா, ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. எந்த மீட்டிங்லேயும் பார்த்தாலும் உடனடியாக போய் பேசுவேன், அவளை விசாரிப்பேன். அவர்களும் ஊழியத்தை விசாரிப்பார்கள், குடும்பத்தை விசாரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவதாசன் இன்றைக்கு அவர்கள் நித்திய ராஜ்யத்தில் இளைப்பாறும்படியாய் கடந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் ஒரு நாள் அந்த ராஜ்யத்திற்கு போக போகிறோம். அவரை நாம் முகமுகமாய் காண்போம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைப்பை கொடுத்த அருமையான போதகருடைய மகனுக்கு நாங்கள் மனதார நன்றி நான் தெரிவிக்கிறேன். என்னை அவருக்கு அறிமுகம் படுத்தி இந்த நாளிலே உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக எனக்கு வாய்ப்பை கொடுத்த முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதற்கு விசேஷமாய் காரணமாக இருந்த போதகர் வின்சென்ட் அவர்கள் சென்னை பட்டணத்திலே ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் கடந்த நாட்களிலேயும் இந்த இடத்துல ஒரு ஊழியர் கருத்தரங்கு ஒன்று நடத்தி அநேக ஊழியர்களை வரவேற்று அவர்களை உற்சாகப்படுத்தின நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் மூலமாக இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்திற்காக நான் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய தோட்டத்திலே வேலை செய்கிற வேலையாட்கள். களிலே சொல்லுவோமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே தேவனுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருக்கிறோம். ஆகினால அந்த வேலையை செய்யும்படியாக உன்னதமான தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பையும் ஒரு தரிசனத்தையும் ஒரு அர்ப்பணிப்பையும் தந்து ஊழியத்தின் பாதையிலே நம்மை இம்மட்டும் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறிய சாட்சியை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். விசேஷமாய் 98 ஊழியத்திற்கென்று முழு நேரமாக அழைப்பை பெற்று ஊழியத்திற்காக கடந்து வந்தேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இது 29 ஆண்டுகள் முடிந்து 30வது ஆண்டிலேயும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஊழியத்தின் பாதையில். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால ஒரு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். அதோடு கூட ஒரு 4 கிளை சபையும் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு மனைவி, நல்ல 3 பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் தந்து குடும்பத்தின் பாதையில், ஊழியத்தின் பாதையில் தேவன் மகிமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு காஞ்சிபுரம் பட்டணத்திலேயும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயும் ஊழியர் ஐக்கியத்துடைய தலைவராகவும் இருந்து இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாய் ஆண்டவர் அடியானை வைத்து பயன்படுத்தி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஏன் இந்த சாட்சி சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்காக ஜெபிப்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடுமுறான பாதைகள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த பாதையிலே ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார், கிருபையாய் நடத்தி வந்தார், இம்மட்டும் நடத்தினார். இனிமேலும் என்னை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் இம்மட்டும் நடத்தினார்,
இனிமேல் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகினால ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடுவாராக. யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 12ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஊழியக்காரர்களுக்கென்று பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. 12ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாய் நாம் வாசிக்க முடிகிறது. எடுத்து வாசியுங்கள். யோவான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவர் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வாரா? கனம் பண்ணுவார். மனுஷன் உலகத்தில் நம்மளை கனம் பண்றானோ இல்லையோ, மனுஷன் நம்மை மேன்மைப்படுத்துகிறானோ இல்லையோ, மனுஷன் நம்மை உயர்த்துகிறானோ இல்லையோ, நம்மை அழைத்த தெய்வம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் பிதாவுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். உலகத்துக்காகவோ உலக பொருட்களுக்காகவோ உலக ஆஸ்திக்காகவோ உலக அந்தஸ்துக்காகவோ ஊழியம் செய்ய வரவில்லை. நம்மை அழைத்தவர் பிதாவானவர், அவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். மனுஷனுக்கு அல்ல. யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நாம் அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே எந்த விதத்திலேயும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. நம்மை ஒரு நாள் கனம் பண்ண மாட்டேன்றாங்களே, ஒரு பாட்டு பாட ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஜெபம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்களே, ஒரு பிரசங்கிக்க ஒரு வாய்ப்பை தர மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்குள்ளே பல இயக்கங்கள் பல அங்கலாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நானும் ஊழியம் செய்கிறேன், நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறதா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நாம யாரை தான் பின்பற்றணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றா தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். அப்போ இந்த உலகத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு நபர் யாருன்னா, ஒன் ஆஃப் த ரோல் மாடல் ஜீசஸ். ரலிலே சொல்லுவோமா? அவரை நான் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் நம்ம இந்த கனமான ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ரலிலே சொல்லுவோமா? நாம விசேஷமாய் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்றைக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகினாலே நாம எந்த விதத்திலேயும் மனுஷன் நம்மளை கனம் பண்ணுவான், மனுஷன் நம்மளை கூப்பிட்டு ஆனர் பண்ணுவான் அப்படின்னு ஒரு காலமும் நீங்க நினைக்காதீங்க. நான் என் ஊழியர் ஐக்கியத்தில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எதையுமே எதிர்பார்த்து போகாதீங்க. எதையுமே எதிர்பார்த்து போகவே கூடாது. ஒரு ஊழியக்காரன் அவனுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, ஆத்துமாவை குறித்ததா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், பரலோகத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போனா அங்கே நம்மளை கூப்பிடுவாங்களா, முன்னாடி உட்கார வைப்பாங்களா, நம்மளுக்கு சால்வை போடுவாங்களா, ஆனர் பண்ணுவாங்களா, இதெல்லாம் எதிர்பார்த்து ஒரு நாளும் ஊழியர் கூட்டமானாலும் எந்த ஒரு கூட்டமானாலும் போகவே கூடாது. ஏன்னா அது எல்லாம் இன்னைக்கு ஒரு மனுஷன் நம்மளை கூப்பிட்டு ஆனர் பண்ணுவான், அதே மனுஷன் நாளைக்கு நம்மளை தூத்துவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம எந்த இடத்துல எங்கே உயர்த்தணுமோ எங்கே கனம் பண்ணணுமோ அந்த இடத்துல கட்டாயம் நம்மை கனம்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, இன்றைக்கு அழைக்கப்பட்டவர் யார்? நம்மளை அழைத்தவர் யாருன்னா பரலோக தேவன். அவர் யாரு? பரலோக தேவன். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இது என்ன ஊழியம்? கனமான ஊழியம்.
இந்த ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் உண்மையாய் செய்யும் போது, உத்தமமாய் செய்யும் போது, நேர்மையாய் செய்யும் போது, அர்ப்பணிப்போடு செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகினால தான் வேதம் சொல்லும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் யாரை தான் பின்பற்றணும்? இயேசுவை தான் நாம் பின்பற்றணும். அவர்தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினவர், நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து போனவர். அவரை தான் நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அவர் தான் நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரோல் மாடல். ஹல்லேலூயா. அப்படி நாம் அவரை ஃபாலோ பண்ணுவோமானால் நிச்சயமா ஊழியத்தில் நாம் மேன்மை அடைவோம். ஊழியத்தில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஒரு கனமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை 10 வருடம் ஊழியம் செய்யலாம், 20 வருடம் ஊழியம் செய்யலாம், 30 வருடம் ஊழியம் செய்யலாம், 40 வருடம் ஊழியம் செய்யலாம். எல்லாருமே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தில் வித்தியாசமே இல்லை. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ சின்னவன், நான் சின்னவெல்லாம் கிடையாது. அழைத்த ஆண்டவருக்கு நாம் எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, எவர்களை நான் முன்குறித்தேனோ அவர்களை நான் அழைத்தும் இருக்கிறேன். என்ன சொல்றாரா? எவர்களை நான் முன்குறித்தேனோ அவர்களை நான் அழைத்தும் இருக்கிறேன். எவர்களை நான் அழைத்தேனோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினேன். எவர்களை நான் நீதிமான்கள் ஆக்கினேனோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் அழைத்திருப்பாரானால் கட்டாயம் நம்ம என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த விதத்திலேயும் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். வரலிலே சொல்லுவோமா? என்றால் வேதம் என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஊழியத்தில் நாம எப்பயுமே எங்க போனாலும் எதிர்பார்த்து போகவே கூடாது. நமக்கென்று என்ன ஆசீர்வாதம், என்ன மேன்மையை கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ கட்டாயம் அது நமக்கு தேடி வரும். நாம தேடி போக வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. ஊழியர் கூட்டத்தில் இதை அடிக்கடி நான் சொல்லுவேன். சிலருடைய எதிர்பார்ப்பு, நம்மளை கூப்பிடுவாங்களா, ஒரு பாட்டு கொடுப்பாங்களா, இல்லை மேடையில் உட்கார வைப்பாங்களா, சால்வை போடுவாங்களான்னு எதிர்பார்ப்போடு போவாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற நோக்கம் என்ன, அது திட்டம் என்ன, தரிசனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே சொல்றார் பாருங்க, ரோமருக்கு நிருபத்தில் எவர்களை நான் முன்குறித்தேனோ அவர்களை அழைத்தும் இருக்கிறேன். எவர்களை நான் அழைத்தேனோ அவர்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? நீதிமானாய் மாற்றியிருக்கிறேன். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினேனோ அவர்களை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய வேலை உங்களை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிற வேலை. வழியிலே சொல்லுவோமா? நீ அவரை மகிமைப்படுத்தினால் அவர் உன்னை கட்டாயம் மகிமைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 5 காரியத்தை நான் உங்களோடு கூட சுருக்கமாய் நான் சொல்லி கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் முழு நேரம் ஊழியம் செய்றீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். முழு நேரம். ஸ்தோத்திரம். ஆகினால நீங்கள் ஒரு சில கரங்களை தூக்காதனால நீங்களாம் உண்மையான ஊழியக்காரங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, பார்ட் டைம் பிஸ்னஸ். ஊழியத்தில் நமக்கு வருமானங்கள் தேவை, பணங்கள் தேவை, பொருளாதாரங்கள் தேவை. நாம் வேலை செய்து கொண்டே ஒரு சில ஊழியம் செய்யலாம், இல்லை முழு நேரமாக அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யலாம், சபை ஊழியம் செய்யலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், தீர்க்க தரிசன ஊழியம் செய்யலாம், அப்போஸ்தல ஊழியம் செய்யலாம், மெய்ப்பருடைய ஊழியம் செய்யலாம். ஆனால் எல்லாருமே அப்பாவுக்கு தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். வழியிலே சொல்லுவோமா? ஆகினால ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு 5 காரியங்கள், 5 கேரக்டர்ஸ், அதை மாத்திரம் சுருக்கமாக நான் சொல்லிட்டு நான் முடித்து கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலேயும் நீங்கள் என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அழகாக எழுதுகிறார்.
6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாய் பவுல் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது அங்கே என்ன எழுதுகிறார்? அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஒரு அழிலே சொல்லுவோமா? 26லேருந்து வாசிப்போமா? எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் உங்களை அழைத்த அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு அழிலை சொல்லுவோமா? அப்போ இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் காரியம், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மனப்பான்மையில் ஒரு மாற்றம் வரணும். என்ன வரணும்? மனப்பான்மையில். நீங்கள் யாரோடு கூட இருந்தாலும், ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் அல்லது ஒரு சிறிய ஊழியக்காரராக இருந்தாலும், நாம் அவங்களோடு இருக்கும்போது நமக்குள்ளே என்ன வரக்கூடாது? தாழ்மை மனப்பான்மை வரக்கூடாது. என்ன மனப்பான்மை இருக்கக்கூடாது? தாழ்ந்த மனப்பான்மை இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் பார்க்கும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. எல்லாருக்கும் ஒரே கூலி தான். ரலிலே சொல்லுங்களேன். அப்போது நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நல்ல ஒரு ப்ராட் மைண்டு நமக்குள்ளே இருக்கணும். ரலிலே சொல்லுவோமா? பரந்த மனப்பான்மை இருக்கணும். நமக்குள்ள அந்த தாழ்ந்த மனப்பான்மை இருக்கவே கூடாது. நம்ம எந்த இடத்துல போனாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் பெரிய காரியங்களை அவருக்காக செய்வேன். அல்லேலூயா. ஆகினால முதல் காரியம் மனப்பான்மையில் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அநேக சூழ்நிலைகளிலே அநேக காரியங்களிலே நமக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வரணும். இந்த தாழ்மை மனப்பான்மை நமக்குள்ள வரவே கூடாது. ஐயோ, அவர் மூத்த ஊழியர், அவர் சீனியர் பாஸ்டர், அவர்கிட்ட போய் நான் எப்படி உட்கார முடியும்? அவர் கூட எப்படி நம்ம பேச முடியும்? அவர் கூட எப்படி நம்ம பழக முடியும்? அவரை போய் நம்ம எப்படி விசாரிக்க முடியும்? அப்படி நினைக்கவே கூடாது. வழியிலே சொல்லுவோமா? ஆண்டவர் எல்லாரையும் இந்த ஊழியத்திற்கென்று தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால இந்த தாழ்ந்த மனப்பான்மையை நம்மை விட்டு என்ன செய்யணும்? அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் இங்கே பவுல் அழகாக எழுதுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்தாராம்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டான். ஒரு பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றான். ஒரு மீனவர், ஒரு மீன் பிடிக்கிறவன், அவன் 11 கூட எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது அவன் வைராக்கியமாய் மார்த்தட்டி சொல்லி அவன் பிரசங்கிக்கிறான். என்ன பிரசங்கிக்கிறான்? நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார், எங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறார். அதற்கு நாங்களே சாட்சிகள். நமக்குள்ள எந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், மரித்து போனவரை ஆராதிக்கல, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆகினால நமக்குள்ள எந்த விதத்திலேயும் இந்த தாழ்ந்த மனப்பான்மையை அகற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த மனப்பான்மையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ராமன் சொல்லுவோமா? சமுதாயம் எதிர்பார்க்கிறது, நம்முடைய குடும்பம் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். வழியிலே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாரையும் தேடி போனார், எல்லாரோடும் பழகினார், எல்லாரோடும் பேசினார், எல்லாரோடும் வாழ்ந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மூத்த ஊழியராக இருந்தாலும் அல்லது சீனியர் பாஸ்டராக இருந்தாலும் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் அழைத்த தெய்வம் தான் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் சரியாய் புரிந்து கொண்டு நாம் ஊழியம் செய்யும் போது நிச்சயமா எந்த விதத்திலேயும் கடவுள் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிதான் ஆண்டவர் பைத்தியமாகிய நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனை குறித்த சாட்சி கேட்டு பாருங்களா, அவங்க சாட்சியை சொல்லுவாங்க. என்ன எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்,
எப்படியெல்லாம் ஜீவித்தோம், இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவருக்காக வேலை செய்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தோம், பாவத்தின் பின்னாய் ஓடிக்கொண்டிருந்தோம், அக்கிரமத்தின் பின்னாய் ஓடிக்கொண்டிருந்தோம், பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த உன்னையும் என்னையும் தான் ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமாயிருந்த நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த சீசர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாருமே பெரிய படித்த மேதைகள் கிடையாது, பெரிய அறிவாளிகள் கிடையாது, பெரிய ஞானவான்கள் கிடையாது. எல்லாருமே புவர் மேன் தான், எல்லாம் ஒரு கூலி வேலை செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர்களை தான் ஆண்டவர் தேடி போனார். வழியிலே சொல்லுவோமா, தேடி போய் என்ன சொல்லாரு, நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாலே அல்ல மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். வழியிலே சொல்லுவோமா. ஆகினால ஊழியர்களாகி நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, தாழ்ந்த மனப்பான்மை இருக்கவே கூடாது. எந்த விதத்திலேயும் அந்த தாழ்ந்த மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வழியிலே சொல்லுவோமா. ஏன்னா நாம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். நமக்கு முன்பதாக எத்தனையோ அதிகாரிகள் முழங்கால் போடுறாங்க, எத்தனையோ தலைவர்கள் முழங்கால் போடுறாங்க. ஏன்னா அவர்களுக்காக பிரத்யேகமாக செபிக்கக்கூடிய ஒரு ஊழியனாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால எந்த இடத்திலேயும் நமக்குள்ள அந்த தாழ்ந்த மனப்பான்மையை தூக்கி நாம் எரிந்து விடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்கே பேதுரு அழகா எழுதுறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, என்ன சொல்றாரா, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இரண்டாவது காரியம் என்னன்னா, தோற்றத்தில் மாற்றம் வேண்டும். எதில் மாற்றம் வரணும்? தோற்றத்தில் ஒரு மாற்றம் வரணும். உன்னை பார்த்தா ஒரு ஊழியக்காரன் சொல்லணும், உன்னை பார்த்தா ஒரு தேவ மனுஷன் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உன் முகத்தில் இருக்கணும், உன் வஸ்திரத்தில் இருக்கணும், உன்னுடைய பேச்சில் இருக்கணும், உன் செயலில் இருக்கணும், உன் கிரியில் இருக்கணும். ரலிலே சொல்லாமா. ஏன்னா நீ ஜெபிக்கும் போதே பேய்கள்லாம் ஓடும், பிசாசுகள் நடுங்கும், வியாதியஸ்தர்கள் குணமாவார்கள், எல்லாரும் சொஸ்தம் அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன வரணும்? தோற்றத்தில் ஒரு மாற்றம், நம்முடைய தோரணையில, நம்முடைய தோற்றத்தில் என்ன வரணும்? மாற்றம் உண்டாகணும். டிஃப்ரெண்ட் சேஞ்சிங். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் பார்க்கும் போதே சொல்லணும், இதோ போகிறார் தேவ மனுஷன். அல்லேலூயா. The man of God. ராமன் சொல்லுங்களேன். அப்போ தேவ மனுஷனாய் நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். எந்த விதத்திலேயும் நமக்குள்ள சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை அழைத்த ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ராமன் சொல்லுவோமா. நம்ம மேலே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. நாம தான் எல்லாருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ரலிலே சொல்லுவோமா. ஏன்னா இந்த ஊழியம் கனமான ஊழியம். ராமன் சொல்லுவோமா. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க, இந்த காலகட்டத்தில் ஊழியத்துக்கு வரமாட்டேன்றாங்க. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேன்றாங்க? ஊழியத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. நீங்கள் பட்டது போதாதா, நாங்கள் வேற வந்து பாடுபடணுமான்னு. ஏன் அநேக ஊழியக்காடு பிள்ளைகளே கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க. நீங்கள் ஒன்றா ஊழியம் செய்யுங்க, நாங்கள் சம்பாதித்து கொடுக்குறோம், உங்கள் ஊழியத்தை தாங்குறோம் சொல்கிறாங்களா இல்லைங்களா? நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைங்க பாஸ்டர்ஸ் வேதனைப்படுறாங்க. என்னை போல ஒரு ஊழியம் செய்யறதுக்கு வரமாட்டேன்றாங்க, ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஒரு கைப்பிரதி கொடுத்து கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, ஒரு மியூசிக் போட கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. ஆனால் நீங்கள் ஜபத்தோடு கூட
உங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்த்து அந்த பிள்ளைங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யணும். ரலிலே சொல்லுவோமா, தேவ ராஜ்யத்தின் வேலையை செய்யணும், தேவ ராஜ்யத்தின் பணியை செய்யணும். எங்கள் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பேருமே இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க. 3 பேருமே ஆண்டவர் 3 விதமான கிருபைகளை அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ரலிலே சொல்லுவோமா. ஆமாம், பெரிய பையன் ஐடி முடிச்சிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பிளேயர், நல்ல ஊழியத்தில் எப்போ எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஊழியத்தில் முன்மாதிரியாக இருப்பான். அப்படி 2வது மக அவங்க பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஏ முடிச்சுட்டு அவங்களும் என்னென்னா ஒர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா ஆராதனை கூட என் கூட சேர்ந்து நல்லா ஆராதனையில் லீட் பண்ணுவாங்க. ரலிலே சொல்லுவோமா. 3வது மக அவன் ரோபோட்டிக் பண்ணின்னு இருக்கிறான், ஃபைனல் இயர். அவன் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரம்ஸ் உட்காந்து வாசிப்பான், பேடை வாசிப்பான். இப்படி ஊழியத்தில் பிள்ளைகளை உருவாக்கணும். நம்ம ஊழியம் செஞ்சுட்டு நம்ம காலத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. நமக்கு பிறகு வருகிற நம்முடைய சந்ததிகள், நம்முடைய தலைமுறைகளை ஊழியத்திற்கென்று உருவாக்கணும். ரலிலே சொல்லுவோமா. இங்கே நீங்களா வரல, ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கொண்டு உங்கள் மூலமாக உங்கள் ஊழியத்தில் செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்னா நல்ல ஊழியத்தில் நல்ல ஊழியம் செய்ய வாஞ்சியாக உற்சாகப்படுத்தணும். அப்படி ஆரம்பத்திலேருந்து அவளை உற்சாகப்படுத்தும் போது அவங்க வளர வளர நல்ல ஊழியம் செய்யணும். அந்த வாஞ்சையோடு அவங்க வளரும்போது நம்மளோட ஊழியத்தில் அவங்க ஈடு கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஆகினால தோற்றத்தில் மாற்றம் என்ன சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். தோற்றத்தில் மாற்றம். ரலிலே சொல்லுவோமா. ஆமாம், நம்முடைய தோற்றத்தில் என்ன வரணும்? மாற்றம் வரணும். அப்போ தான் பார்ப்பாங்க. சிலர்லாம் ஊழியக்காரங்க கீஞ்சி போன சட்டை, அந்த ஜோல்ரா பை, செருப்பு கூட போடாமல், அந்த ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக அயன் பண்ணாமல், அந்த சட்டையை கூட ஒழுங்காக துவச்சி நீட்டாக போடாமல் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவே கூடாது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வாசிச்சோம் பாருங்க, 1 பேதுரு 2:9 வசனத்தில் என்ன சொல்கிறாரா? நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக என்ன சொல்றாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தமக்கு சொந்தமாய் ஜனமாயும் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகினால ஊழியக்காரர்களாகிய நாம எப்பயுமே தோற்றத்தில் அநேகர் பல மாற்றங்களை காணணும். எப்பயுமே போடுற மாதிரி போடக்கூடாது, எப்பயுமே நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது, எப்பயுமே பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. வாழ்க்கை தரம் மாறணும், தோற்றம் மாறணும், நம்முடைய நடை மாறணும், நம்முடைய பாவனை மாறணும், எல்லாம் மாறணும். நல்ல சொல்லுவோமா. அப்போ தான் பார்ப்பாங்க, சபையில் இருக்கிற விசுவாசிங்க பார்ப்பாங்க, பரவாயில்ல பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு, அவங்க முகமே வித்தியாசமாக இருக்கிறது, அப்படி ஊழிய வித்தியாசமாக இருக்கிறது, அப்படி பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது, அப்படி உடையெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது, நடையெல்லாம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லணும். நல்ல சொல்லுங்களேன். ஆமாம், அதுக்காக நான் யார் தெரியுமா, நான் ஒரு ஊழியக்காரன் அப்படிலாம் கிடையாது. நல்ல சொல்லுவோமா. ஆமாம், ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினா அவன் என்ன செய்யணும்? பணிவிட செய்யணும். முதன்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? பணிவிட செய்யணும். அதை தான் இயேசு சாமியும் செய்தார். அவர் ஊழியம் செய்த அவர் வாழ்ந்த காலத்தில் நல்லா அந்த கச்சை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு ஒவ்வொரு சீசருடைய பாதத்தை என்ன செய்தார்? கழுவினார். ரலிலே சொல்லுவோமா. அப்படி நாம் ஊழியத்தில் பல மாற்றங்களை புறஜாதி ஜனங்கள் பார்க்கணும், புறஜாதி ஜனங்கள் சொல்லணும். நீங்கள் போகும்போதே சொல்லணும், அந்த புறஜாதி ஜனங்கள் அவர் போகிறார் பாருங்க, ஊழியக்காரர் போகிறாரு, அந்த சர்ச்சி பாஸ்டர் போகிறாரு, இயேசு சாமி போகிறாருன்னு சொல்லணும். ரலிலே சொல்லுங்களேன். நம்மளை பார்த்து என்னன்னு சொல்கிறாங்க? அந்த இயேசு சாமி போகிறாரு சொல்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா பாஸ்டர் போகிறாரு. இப்படி நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகணும், வாழ்ந்து காட்டணும். ரலிலே சொல்லுவோமா. எப்படி வாழ்ந்து காட்டணும்? சாட்சியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும், ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போதான் கிறிஸ்து நம் மூலமாய் மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படும், தேவ நீதி நியாயம் நிறைவேற்றப்படும். ரலிலே சொல்லுவோமா. 3வது காரியம்,
கட்டமைப்பில் மாற்றம். எதில் மாற்றம் வரணும்? கட்டமைப்பு. நம்முடைய சர்ச்சினுடைய எல்லா விதமான காரியங்களில் நாளுக்கு நாள் ஒரு மாற்றம் வரணும். இருக்கிற மாதிரியே உட்காந்து கொட்டடிச்சு கூடாது. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றா போல, அந்தந்த நேரத்துக்கு ஏற்றா போல நாம் நம்முடைய கட்டமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் சபைக்குள்ளே வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் வேறு விதமாய் பல இடங்களில் பார்த்து பார்த்து அவங்க அதையெல்லாம் ரசித்த பிறகு சபைக்குள்ளே வந்த பிறகு ஒரு கொட்டு வச்சு அடிச்சுக்கின்னு டாபரின் அடிச்சுட்டு இருந்தா அவங்க வருவாங்க. ஒரு வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3ஆவது வாரம் பார்ப்பாங்க, இங்கே எப்போ பாரு கொட்டு வச்சு அடிச்சிங்க கிடக்கிறாங்க. அவன் உடனே அடுத்த சர்ச்சுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா கீபோர்டு இருக்கும், கிட்டார் இருக்கும், பேட் இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது அவன் மீண்டும் இந்த சபைக்கு வரணும், என்ன வருமா? அங்கேயே செட்டில் ஆகிடுவான். அப்போ கட்டமைப்பில் நமக்கு என்ன வரணும்? ஒரு மாற்றம் வரணும். சபையினுடைய எல்லா ஸ்ட்ரக்சர் மாறணும். ராமன் சொல்லுவோமா? ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ராமன் சொல்லுவோமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகணும். மறுரூபம் வந்தாதான் மகிமையின் மேலே மகிமை அடைவோம். ராமன் சொல்லுங்களேன். ஊழியத்தில் நம்ம மேலே ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்குக விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகினால 3வது காரியம், கட்டமைப்பில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, புறஜாதி ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் அதை பார்க்கிற வாட்ச் பண்றாங்க. இன்ச் பை இன்ச்சா நம்ம வாட்ச் பண்றாங்க. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி போகிறோம், எப்படி பழகிறோம், எங்கே நிற்கிறோம், யாரோடு பேசுகிறோம், யாரோடு பழகிறோம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. ரலிலே சொல்லுவோமா? அப்போது 3வது காரியம், கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை மாளிகையாக கட்டினான். எப்படி கட்டினான்? மாளிகையாக கட்டுறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆலயம் தேவநாம மகிமைக்கென்று ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாய், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறபடியால் அந்த ஆலயம் அது மகிமையான ஒரு ஆலயமாய், ஒரு மகிமையான மாளிகையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை அந்த மாளிகையாய் கட்டுவதற்கு சாலமோன் ராஜா பிரயாசப்படுகிறான். ரலிலே சொல்லுவோமா? அப்போ நம்முடைய ஆலயம், நம்முடைய சபை, நம்முடைய ஊர் எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் வரணும். ரலிலே சொல்லுங்களேன். ஆமாம், ஃப்ரண்டேஜ் எல்லாம் பக்காவாக நல்லா அழகாக என்ன செய்யணும்? புறஜாதி ஜனங்கள் பார்க்கும்போதே உள்ளே வரணும்னு அந்த ஒரு வாஞ்சை அவங்களுக்குள்ள, ஒரு எண்ணம், ஒரு தாக்கம் உண்டாகணும். அப்படி சபையினுடைய வளாகங்கள், சபையினுடைய என்ட்ரன்ஸ் எல்லாமே மாற்றப்பட வேண்டும். ராமேஸ்வரம் அதான் கட்டமைப்பில் ஒரு மாற்றம். எதில் ஒரு மாற்றம்? கட்டமைப்பில் ஒரு மாற்றம் உண்டாகணும். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் ஊழியத்தில் ஒரு மாற்றம் இல்லைன்னா நிச்சயமாக ஜனங்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. எங்கே மாற்றம் வருது அங்கே போயிடுவாங்க. ஹலோ, சொல்லு, புரியுங்களா? அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகணும், சபையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், சபையில் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாக்கணும். ரலிலே சொல்லுவோமா? அப்படி உருவாக்கும் போது தான் அந்த சபையினுடைய கட்டமைப்பு பார்த்து புறஜாதி ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. தேவ நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். 4வது காரியம், தரிசனத்திலே ஒரு மாற்றம் வரணும். எதில் ஒரு மாற்றம்? தரிசனங்களில் ஒரு மாற்றம் வரணும். பார்த்த தரிசனமே, சொன்ன தரிசனத்தையே நம்ம பார்த்து நிற்கக்கூடாது. பல வித்தியாசமான தரிசனங்களை நாம் காண வேண்டும். ரலிலே சொல்லுவோமா? செபிக்கும் போது ஆண்டவர் பல தரிசனங்களை கொடுப்பார். அந்த தரிசனத்தை கொடுக்கிற ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமோ மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்தை ஆண்டவர் வயல்வெளியா மாற்றினார். வனாந்தரம் எப்படி மாறிச்சு? வயல்வெளியா மாறுது. எப்படி மாறுது? அந்த ஜெபம், அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் இன்றைக்கு நம்முடைய கண் பார்வையிலே, நம் கண் காண்கிற வழியிலே நாம எல்லாவற்றையும் மேலாய் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது, செபிக்கும் போது, ஆராதிக்கும் போது எல்லா விதத்திலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றம் வரணும். எதில் மாற்றம்? பார்வையில். நம்முடைய பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். நம்ம பார்க்கும்போதே அவளுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கணும். நம்ம பார்க்கும்போதே சுகம் அடையணும்.
நம்ம பார்க்கும்போதே அற்புதம் நடக்கணும். நம்ம பார்க்கும்போதே அவங்க வியாதி மாறணும். நம்ம பார்க்கும்போதே அவங்க சுகமடையணும். அப்படி நாம் ஜெபத்தில் இருக்கும்போது, அந்த மேலான தரிசனத்தை நாம் காணும்போது, நம்மை பார்க்கிறவர்கள் அநேகர் அற்புதங்களை பெறுவார்கள். அல்லேலூயா. சுகமடைவார்கள், அவர்கள் அற்புதங்களை பெறுவார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய தரிசனத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தரிசனம் மாறணும். நம்முடைய தரிசனம் மாறணும். அப்படின்னா ஊழியத்துடைய அழைப்பு மாத்திரக்கூடாது, தரிசனம் மாறணும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய தரிசனம், அந்த பரலோக ராஜ்யத்தை நிரப்பக்கூடிய ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நரகத்தை காலியாக்கணும். ரலிலே சொல்லுவோமா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா தரிசனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ராமன் சொல்லுவோமா? ஐந்தாவது காரியம், ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ஒரு மாற்றம் தேவை. எதில் மாற்றம்? ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரணும். செய்த ஊழியத்தையே செய்து நிற்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஊழியமே. டிஃப்ரெண்ட் சேஞ்சிங். நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். பார்க்குற ஊழியத்தை ஒரே மாதிரியே பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பார்க்கணும். ரலிலே சொல்லுங்களேன். சபையாரும் பார்க்கணும், புறஜாதி ஜனங்களும் பார்க்கணும், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கணும். அப்படி ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில் ஊழியமா, நாளைக்கு சிறுவர்கள் மத்தியில் ஊழியம், நாளைக்கு வயதானவர்கள் மத்தியில் ஊழியம், நாளைக்கு அனாதைகள் மத்தியில் ஊழியம். ராமன் சொல்லுங்களேன். இப்படி நாளுக்கு நாள் ஊழியங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செய்யும் போது நிச்சயமாக ஊழியம் வளரும், சபை வளரும், சபை பெருக ஆரம்பிக்கும். ராமன் சொல்லுவோமா? ஆகினால ஐந்தாவது காரியத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படும் ஊழியத்தில் மாற்றம் தேவை. ராமன் சொல்லுங்களேன். என்ன மாற்றம் வேணும்? ஊழியத்தில் ஒரு மாற்றம், தரிசனத்தில் ஒரு மாற்றம், கண் பார்வையில் ஒரு மாற்றம் வேணும். இப்படி நாம் எல்லாவற்றிலேயும் ஒரு மாற்றம் வந்தாதான் புறஜாதி ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். புறஜாதி ஜனங்கள் நம்முடைய ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். அப்படி வருவதற்கு நமக்குள்ளே பல மாற்றங்கள் தேவைப்படுகிறது. விரலிலே சொல்லுவோமா? ஆகினால எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான வேலை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஊழியம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான வேலை. அந்த உன்னதமான வேலைக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அது சாதாரணமான வேலை அல்ல, அது கனமான வேலை. ராமன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேலையை ஒன்றை நம்பி ஓங்கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அந்த உன்னதமான வேலையை உண்மை உத்தவமா நாம் செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். விரலிலே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது என்ன ஊழியம்? உண்மையான ஊழியம். இந்த உண்மையான ஊழியத்திற்கென்று ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான வேலையை செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு அபிஷேகத்தோடு, வைராக்கியமா, ஒரு தியாகமா நாம் ஜெபத்தோடு செய்யும் போது அந்த ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். விரலிலே சொல்லுவோமா? ஆமாம். இன்றைக்கு 50 பேரா, அடுத்த வருஷம் 100 பேராக மாறணும். 100 பேர் 150 பேராக மாறணும். 150 200 மாறணும். மாற்றம் வருமா? ஆண்டவர் மாற்றுவாரா? கட்டாயம் மாற்றுவார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதற்கான வேலையை செய்யணும். அதற்கான முயற்சி செய்யணும். ஜெபத்தோடு கூட கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஜெபத்தோடு கிரியை செய்யும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா இது உங்க வேலையோ என் வேலையோ இல்லை, இது பரலோக தேவனின் வேலை. யாருடைய வேலை? பரலோக தேவனுடைய வேலை. இந்த வேலைக்காக தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த வேலையை நாம உற்சாகமா செய்யணும், உண்மையா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். அப்பதான் அதுல பிரதிபலனை பார்க்க முடியும். அல்லேலூயா. சிலர்லாம் ஊழியன்னாவே கசப்பு, ஊழியன்னாவே வெறுப்பு, ஊழியன்னாவே ஓடுறது.
இந்த ஊழியத்தை போல ஒரு உன்னதமான ஒரு வேலை பூமியில் எந்த வேலையும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், உலக பிரகார வேலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரிட்டையர் ஆகிடுத்தான். ஆனால் ஊழியத்தில் மட்டும்தான் என்ன இல்லை, ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, செட்டில்மெண்ட்டும் கிடையாது. வேலையிலே சொல்லுவோமா? ஆமாம், ஊழியம் என்பது நிரந்தரமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டுடைய வருகை மட்டும் ஆண்டவர் நம்மை எப்போ அழைக்கிறாரோ அந்த ராஜ்யத்துக்கு போகிற வரையிலும் நாம் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டேதான் இருக்கணும். வேலையிலே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோமா? ஆகினால நம்முடைய வாழ்க்கையில் 5 விதமான மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த 5 விதமான மாற்றத்துக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த மாற்றம் எப்போது வரும்னா, நாம் ஜெபத்திலே காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு ஊழியம் செய்யும் போது, அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் எல்லா விதத்திலேயும் ஒரு மாற்றத்தை தந்து எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய அளவில் ஊழியத்தை தேவன் மேன்மைப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினால நீங்கள் இந்த உன்னதமான வேலையை உற்சாகமாக செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரே நிமிடம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா மனப்பான்மையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. தாழ்வு மனப்பான்மை என்னை விட்டு அகற்றுங்கப்பா. எனக்குள்ளே எப்பயுமே ஒரு தாழ்ந்த எண்ணம் இருக்கக்கூடாது, தாழ்வான சிந்தனை இருக்கக்கூடாது. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தோற்றம் மாறட்டும், எங்களுடைய நடை உடை பாவனம் மாறட்டும். புறஜாதி ஜனங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே த மேன் ஆஃப் காட் என்று சொல்லணும், தேவ மனுஷனே என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் நீர் எங்களுக்குள்ளே கொண்டு வருவீராக. ஆண்டவரே அப்பா, கட்டமைப்பில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சபை கட்டமைப்பு, ஊழிய கட்டமைப்பு, இதில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். தரிசனத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு டிஃபரண்ட் சேஞ்சிங் த விஷன் எங்களுக்குள்ளே தரிசனத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஊழியங்களிலே பல மாற்றங்களை ஜனங்கள் பார்க்கட்டும், சபையார் பார்க்கட்டும், ஊழியர்கள் பார்க்கட்டும், ஆண்டவரே சொந்த பந்தங்கள் பார்க்கட்டும். அப்படி தரிசனத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக, ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. எங்கள் ஊழியங்கள் வித்தியாசமாய் செயல்படட்டும். எங்கள் ஊழியங்களில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஊழியங்களில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ராஜா, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் வந்த ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் ஊழியங்கள் வளரட்டும், ஆயிரமாய் பெருகட்டும். ராஜா, நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தரிசனம் உள்ள தலைவர்களாய் மாறட்டும், நல்ல அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்களாய் மாறட்டும். அநேகர் மூலமாய் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ராஜா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.